இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அவருடைய குடும்பத்தோட சேர்ந்து நாட்டை விட்டு வெளியேறிட்டாரு அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு. காரணம், இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரான் மீது போர் தொடுத்திருக்கக்கூடிய சூழல்ல ஈரான் தலைநகர் தெஹ்ரானுக்குள்ளேயே இஸ்ரேலுடைய போர் விமானங்கள் போய் அந்நாட்டுடைய உச்சபட்ச தலைவரா இருக்கக்கூடிய காமேனியுடைய மாளிகையை சுக்குநூறா சிதறடிச்சிருக்கிறாங்க. இதுக்கு ஈரான் எப்படியும் கடுமையான நடவடிக்கை கொடுப்பாங்க அப்படின்றதுனால அவருடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக இப்போ நாட்டை விட்டு வெளியேறிக்கிறாரு அப்படின்ற ஒரு தகவல் சொல்லப்படுது. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, சில தினங்களுக்கு முன்னாடி தான் பிரதமர் நரேந்திர மோடி இஸ்ரேலுக்கு டெல் அவீவுக்கு போயிருந்தாரு. அப்போ விமான நிலையத்துக்கே வந்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அவருடைய மனைவி 2 பேருமே சேர்ந்து பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்றிருந்தாங்க. அதுக்கப்புறமான 2 நாட்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு ராஜ உபச்சாரம் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த பயணத்தை முடிச்சுட்டு வந்த 2 நாள்ல இஸ்ரேலுடைய நிலைமை அப்படியே தலைகீழா மாறி இருக்கு. ஒரு பெரும் பதற்றம் அப்படின்றது இஸ்ரேல் மட்டும் இல்லாம அந்த மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதுமே நிலவக்கூடியதை கண்கூடா பார்க்க முடியுது.